வணக்கம். இன்னைக்கு உப்பு புளி மிளகா நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஆந்திரா டிஷ், அதாவது ஊவல பப்பு அப்படின்னா கொள்ளுக்கட்டி பருப்பு. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துக்கலாம். கொள்ளு, காஞ்ச மிளகாய், உப்பு, கடுகு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, எண்ணெய். தேவையான பொருட்கள்லாம் பார்த்தாச்சு. இப்போது கொள்ளுக்கட்டி பருப்பு, அதாவது ஊவல பப்பு, இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல வந்து கொள்ளு வந்து இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து ராத்திரியே நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வச்சு காலையில் நீங்கள் வந்து நல்லா ப்ரெஷர் குக்கரில் போட்டு ஒரு 4-5 விசில் நல்லா வரணுங்க. அது வந்தால் தான் வந்து நல்லா சாஃப்டாக அது வெந்துடும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி வெந்துடும். இப்படி நசுக்குனாலே நசுங்கணும் ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து பொதுவாக கிராமத்தில் வந்துட்டு மத்து வச்சு கடைவாங்க. இப்போது நம்ம கடையிறதுக்கெலாம் நமக்கு டைம் கிடையாது. ஸோ நம்ம வந்து இதை வந்து மிக்சியில் போட்டு கெட்டியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் இதை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்க போகிறேன். மிக்சியில் அரைக்கும் போது கொஞ்சம் உப்பும் சேர்த்து அரைச்சிக்க போகிறேன். இப்போது அது செய்யலாம். கூட உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு எப்பவுமே கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க. பத்தலைன்னா நம்ம கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை அரைச்சிடலாம். இது வந்து ரொம்ப நைஸாக வலுவலுன்னெலாம் அரைக்கணும்னு கிடையாது. கொஞ்சம் கரகரப்பாக இருக்கலாம். அதாவது அந்த தோலோட கொஞ்சம் கரகரப்பு இருந்தால் தான் சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். இது கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இப்போ இந்த வேக வச்ச தண்ணியே இருக்கும் இல்லையா, அதே நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு அரைப்பட்டா போதும். இதை எடுத்துடலாம். வேணும்னா லேசாக தண்ணி விட்டு கொஞ்சம் செமி லிக்விட் ஆக்கிக்கலாம். இதுக்கு ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. ஆக்சுவலாக இது வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும். இந்த பருப்பு தயாராக இருக்குது. ஆனால் இப்போது அடுப்பு பற்ற வைக்கணும். இதை தாளிக்க போகிறேன் நான். ஸோ அதுக்கு எவ்வளோ எண்ணெய் தேவையோ அதை எடுத்துக்கலாம். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ வந்து கொஞ்சம் கடுகு, காஞ்ச மிளகா காரத்துக்கு, ஏன்னா அதில் வந்து காரமே நம்ம சேர்க்கல. ஸோ எவ்வளோ காரம் தேவைப்படுதோ அது போட்டுக்கலாம். இது வந்து ஆந்திரா டிஷ்ஷுங்கிறதுனால கொஞ்சம் காரம் தூக்கலாகவே இருக்கலாம். இதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் கிள்ளி போட்டுக்கலாம். இப்போது அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இப்போது இதை வந்து இதில் கொட்டிடலாம். இப்போ இது நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ எண்ணெயில் வந்து மிளகாவோட காரம் இருக்கும். ஸோ அது ஃபுல்லாக வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் இந்த பருப்போட. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போது இதை ஒரு கிண்ணத்தில் போட்டுடுறேன். இப்போது இது ரெடியாக இருக்குது. ஆனால் இதை சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவிடலாம். ஊவல பப்பு, அதாவது கொள்ளுக்கட்டி பருப்பு தயாராக இருக்குது. இது எப்படி செய்கிறதுன்னு ஒரு சின்ன ரீகேப் பார்க்கலாம்.
கொள்ளு நல்லா ஓவர் நைட் ஊற வச்சு, அதாவது முதல் நாள் ராத்திரியே ஊற வச்சுட்டு அடுத்த நாள் வந்து குக்கரில் போட்டு ஒரு 4-5 விசில் நல்லா வேக விடுங்க. வெந்ததுக்கப்புறம் மிக்சியில் போட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து அதை நல்லா கெட்டியான ஒரு பதத்துக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பு பற்ற வைங்க, கடாய் வைங்க. கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை இது 3 போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தாளிப்பை எடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பருப்போட சேர்த்துருங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு எடுத்து ஒரு பவுலில் சர்வ் பண்ணுங்கள். சர்வ் பண்ணிட்டு அது மேலே கொத்தமல்லி எல்லாம் கொஞ்சம் தூவி விட்டுடுங்க. இப்போ உங்களுக்கு சுவையான கொள்ளுக்கட்டி பருப்பு தயாராக இருக்குங்க.